அறுமுகம் மற்றும் மீனாட்சியின் மெல்லிய காதல் கதை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அறுமுகம் மற்றும் மீனாட்சி வாழ்ந்தனர். அறுமுகம் ஒரு விவசாயி, மிகவும் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவன் வாழ்வாதாரமாக பண்ணையில் உழைத்து கடுமையாக உழைக்கும், ஒருவேளை நேர்மையுடன் எளிமையாக வாழும் இளைஞன். மீனாட்சி ஒரு உயரிய குடும்பத்தில் பிறந்த அழகான பெண். அவளின் சிரிப்பும் பார்வையும் எல்லா மனிதர்களையும் ஈர்க்கும், ஆனால் அவளின் மனது மிகவும் தூய்மையானது. ஒரு நாள் கிராம சந்தையில் நடக்கும்போது அறுமுகம் மீனாட்சியை கண்டான். அவளது மென்மையான சிரிப்பு, அவளது நடையில் உண்டாகும் தனித்துவம் அனைத்தும் அவன் மனதை கொள்ளை கொண்டு விட்டது. அவன் அவளை ஒரு கண்ணோட்டத்தில் இணைத்தாலும் அவன் இதயத்தில் ஒரு பெரிய அச்சம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை மிக எளிமையானது. அவன் அப்படி போதிய வெல்த் அல்லது ஸ்டேட்டஸ் இல்லாமல் மீனாட்சி போன்ற ஒரு பெண்மணியே எவ்வாறு பற்றி உரையாட முடியுமோ என்று சிந்தித்தான். நீண்ட நாட்கள் அவன் அவளை கவனித்து அவளுடன் நேரத்தை செலவிட முடியாத நிலையிலிருந்தது. அவனுக்கு அவளின் பார்வையில் உணர்வு இருந்தது, ஆனால் அது எவ்வாறு வெளிப்படும் என்பது தெரியவில்லை. ஒரு நாள் அவன் முடிவெடுத்தான். அவன் ஒரு கடிதம் எழுத விரும்புகிறான். கடிதம் எழுதுவது அவனுக்கு பலவிதமான கலக்கம், தயக்கம் மற்றும் பயங்களை உருவாக்கியது. ஆனால் அவன் எழுதிய கடிதத்தில் அவன் உணர்வுகளை நேரடியாக பதிய முடிவு செய்தான். மீனாட்சி, நான் உன்னை ஏற்கனவே பல நாட்களாக கண்காணித்து வந்துள்ளேன். நீ எனது கண்களில் மிகவும் அழகாக தோன்றுகிறாய். நான் நிச்சயமாக பெரிய செல்வம் இல்லாமல் வாழ்கிறேன், ஆனால் என் இதயத்தில் உன்னுடன் வாழ விரும்பும் அன்பும் இருதயம் நிறைந்த உணர்வுகளும் உள்ளன. அந்த கடிதம் மீனாட்சியின் கையில் வந்தது. அவள் படித்ததும் அவளது உள்ளத்திலும் ஏதோ மாறுதலான உணர்வுகள் எழுந்தன. அவள் சந்தோஷமாக, ஆச்சரியமாக இருந்தது மற்றும் அவளும் அறுமுகத்திடம் உள்ள உணர்வுகளை உணர்ந்திருந்தாள். அவளும் எவ்வாறு கூறுவது என்று தெரியாமல் இருந்தபோது அவள் தனது உறுதியான மனதினை வெளிப்படுத்துவதை முடிவு செய்தாள். அந்த நாளில் மீனாட்சி அறுமுகத்திடம் நேராக சென்று அவன் கடிதத்தை படித்து, நான் உன் மனதில் எந்த உணர்வுகளையும் உணர்ந்தேன். நான் உன்னுடன் எப்போதும் நேரம் செலவிட விரும்புகிறேன். உன் அன்புக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் என்றாள். அறுமுகமும் மீனாட்சியும் அவர்களின் காதலின் தொடக்கத்தை அனுபவித்து ஒரே மனதினாலும் ஒரே ஆசையினாலும் இணைந்தனர். அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசினார்கள், எதிர்காலம் குறித்து கனவுகளை கலைந்தனர். துன்பங்கள், சிரமங்கள் இல்லாமல் அவர்கள் உண்மையான அன்பு, பரஸ்பர புரிதல், நேர்மையின் அடிப்படையில் வாழ்க்கையை தொடர்ந்தனர். அறுமுகமும் மீனாட்சியும் தங்கள் காதலை தங்கள் கிராமத்தில் பரப்பினர். அவர்கள் பண்ணைகளிலும் பள்ளிகளிலும் கூட ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பை காட்டினர். அவளும் அவன் வாழ்க்கையின் துணையாக, அவன் அவளை வாழ்வியல் சக்தியாக தாங்கி முன்னேறினார்கள். இந்த கதை நம்மை நினைவுபடுத்துகிறது, உண்மையான காதல் எப்போதும் சில்பானியில் அடங்காது, அது உணர்வுகளும் நம்பிக்கையுமாகத்தான் உருவாகும். உண்மையான காதலுக்கு பொருளாதாரமோ அல்லது சமூக நிலைகளோ அவசியமில்லை, அது ஒருவரின் இதயத்தில் பிறக்கும் உணர்வு, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அன்பினால் மட்டுமே உருவாகிறது. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. உங்கள் ஆதரவுடன் நாங்கள் முன்னேற முடியும்.